முதல் ஓவரை வீச வடிவேல் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சத்தியமூர்த்தி. முதல் பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். இந்த ஆட்டமானது இரண்டாவது சுற்று ஆட்டம். யங் சேலஞ்சர் சந்தியூர் மற்றும் சதீஷ் பிரதர்ஸ் பாலப்பாளையம் இரு அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆட்டம். இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இவ்விரு அணிகள் மோதினாலுமே ஆட்டம் கடைசி ஓவரின் கடைசி பந்து வரை செல்லும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. இரண்டாவது பந்து மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, மீண்டும் ஒரு டாட் பால். மூன்றாவது பந்து வடிவேல் வீச எதிர்கொள்கிறார் சத்தியமூர்த்தி. மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, 6 ஓட்டங்கள். மிகச்சிறந்த ஒரு ஃபீல்டிங் மதன், மதிலுக்கு அந்தாண்டே. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, அங்கே பிரசாந்த் ஃபீல்டர் கையில் தஞ்சம் மிகச்சிறந்த முறையில் விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார். 6 அடித்த அடுத்த பந்து விக்கெட்டை எடுத்துள்ளார் வடிவேல். சிறந்த மட்டை பணியை செய்து கொண்டு வெளியேறுகிறார் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி இடத்தை நிரப்ப வரும் புதுமுக மட்டையாளர் ஆனந்த். இவரும் ஒரு அதிரடி மட்டையாளர். அடுத்த பந்து எதிர்கொள்கிறார் ஆனந்த். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, டாட். முதல் ஓவரின் இறுதி பந்து வடிவேல் வீச எதிர்கொள்கிறார் ஆனந்த். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, அது மிட்டுக்கு திசையில் 6. மிகச்சிறந்த ஒரு அதிரடி மட்டை பணி. ஆனந்த் மட்டையிலிருந்து ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. இரண்டாவது ஓவரை வீச பிரசாந்த் ஆடு முனையில் ஓப்லி. முதல் பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, அவுட் சைடு என்ற முறையில் 1 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, உயர சென்றது. அங்கு 3 பேர் நடுவில் விழுந்தது. அதனால் யாருமே பிடிக்க முடியவில்லை. மூன்றாவது பந்து பிரசாந்த் வீச எதிர்கொள்கிறார் ஆனந்த். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, விக்கெட் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரசாந்த். ஆடுமுனையில் வந்துள்ள புதுமுக மட்டை வீச்சாளர் திருமுருகன். பந்து வீச்சு முனையிலோ பிரசாந்த். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, அது 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது. தான் சந்தித்த முதல் பந்தையாக 6ஆக மாற்றியுள்ளார். மிகச்சிறந்தது ஒரு மட்டை பணி. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, பாய்ந்து தட்டி விட்டு 4 ரன்னாக மாறியுள்ளது. மிகச்சிறந்தது ஒரு மட்டை பணி திருமுருகனிடமிருந்து. கிளாசிக் கட் ஷாட். அடுத்த பந்து மிகவும் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. அது 1 ரன் மட்டும்தான் போயிருக்கு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. இத்துடன் ஓவர் நிறைவடைகிறது. 25 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் யங் சேலஞ்சர் சந்தியூர். 2 ஓவர்கள் முடிவில் மீதமுள்ள 2 ஓவர்கள். மூன்றாவது ஓவரை வீச சாரதி ஆடுமுனையில் திருமுருகன். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். இரண்டாவது பந்து ஆடுமுனையில் திருமுருகன். மிகச்சிறந்தது ஒரு பந்து வீச்சு, விக்கெட் இழக்கிறார் திருமுருகன். மிகச்சிறந்த பந்து வீச்சு கற்ற சாரதியிடமிருந்து. நியூ பேட்ஸ்மேன் தங்கராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, வைஸ் என்ற முறையில் 1 ரன்கள் மட்டும். நான்காவது பந்தை வீசுகிறார் சாரதி ஆடுமுனையில் ஓப்லி. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஓப்லி. கற்ற சாரதி மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு திறமையை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். ஆடுமுனையில் விமல்மணி, பந்து வீச்சு முனையில் சாரதி. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, சந்தித்த முதல் பந்தையாக 6ஆக மாற்றியுள்ளார் விமல்மணி. மூன்றாவது ஓவரின் இறுதி பந்து. இதுவரை சிறப்பாக பந்து வீசி கொண்டுள்ளார் சாரதி. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, 1 ரன்களை மட்டுமே எடுக்க வாய்ப்பு. மிகச்சிறந்த பந்து வீச்சு சாரதியிடமிருந்து. இந்த ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்துள்ளார் சாரதி. 3 ஓவர் முடிவில் 33 ஓட்டங்கள். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. இறுதி ஓவரை வீசுவதற்கு மனோஜ் வந்துள்ளார். ஆடுமுனையில் விமல்மணி. முதல் பந்து
இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். மிகச்சிறந்தது ஒரு மட்டைப்பணி விமல் மணியிடமிருந்து. கேம் சேஞ்சர் விமல் மணி மிகச்சிறந்த முறையில் பேட்டிங் ஆடிக்கொண்டுள்ளார். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். நான்காவது பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு டாட் பால். மிகச்சிறந்தது ஒரு பந்து வீச்சு மனோ. குட் கம்பேக்கிங் டெலிவரி. மீதமுள்ள 2 பந்துகள் மனோஜ் வீசி எதிர்கொள்கிறார் விமல் மணி. மிகச்சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் இழந்து வெளியேறுகிறார் விமல் மணி. இறுதி பந்தை வீச மனோஜ். ஆடுமுனையில் ராஜகுரு. மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அகலப்பந்து மற்றும் 1 ரன்கள் உதிரி என்ற வகையில் தேர்கிறது. ஓட்டங்கள் மட்டுமே நிறைவு பெற்றுள்ளனர். 1 ஓட்டங்கள் மட்டுமே. 44 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி. இலக்கை துரத்தி ஆட வந்துள்ளனர் சதீஷ் பிரதர்ஸ். அதை தடுத்தால் யங் சேலஞ்ச் சந்தியூர் வெற்றி பெறலாம். செயல்போடு முதல் பந்து ராஜகுரு வீசி எதிர்கொள்கிறார் வடிவேல். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஆஃப் சைடு தட்டிவிட்டு 1 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். 2வது ஓட்டமும் நிறைவேறுகிறது. ஒரு சிறிய மிஸ்ஃபீல்டிங் அதன் காரணமாக 2 ஓட்டங்களை நிறைவு செய்கிறனர். முதல் பந்திலேயே 2 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டும். 2வது ஓட்டங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. 3வது பந்து சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஆசிரி தட்டி விட்டு 1 ஓட்டங்களை பெறுகின்றனர். பாலம்பாளையம் சதீஷ் பிரதர்ஸ். ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கரெக்டாக சென்சிபிளாக விளையாடுறாங்க. அவங்க நல்லா ஒய்டு ஏற்கராகவே தள்ள பார்க்குறாரு ராஜகுரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட் பால் பவுலர் நந்தி எதிர்கொள்கிறார் ராஜகுரு பந்து வீச்சை. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் மட்டுமே. அடுத்த பந்து அகலப்பந்து. அடுத்த பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஓவர் த்ரோ முறையில் 2 ரன்கள் மற்றும் மீண்டும் ஒரு ஓவர் த்ரோ 3 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். மிகச்சிறந்த ஒரு மட்டைப்பணி சதீஷ் பிரதர்ஸ் பாலப்பாளையம். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து முறையில் 1 ஓட்டங்கள். 1 ஓவர் முடிவில் 10 ஓட்டங்கள். ரன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 10 ரன் கரெக்டாக ஆடிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 33 ரன் அடிக்கணும். இன்னும் ஓவருக்கு 11 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணிடலாம். 2வது ஓவரை வீச தங்கராசு. 2வது ஓவரை வீச மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு டாட் பால். தங்கராசு வீசிய முதல் பந்து டாட் பாலாக மாறியுள்ளது. 2வது பந்து மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு டாட் பால். 3வது பந்து தங்கராசு டு வடிவேல். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். 4வது பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு டாட் பால். தொடர்ந்து 4 பால்களை டாட் பாலாக வீசியுள்ளார் தங்கராசு. மீதமுள்ள 2 பந்துகள் 2வது ஓவரில். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு மீண்டும் ஒரு டாட் பால். சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டுள்ளார் தங்கராசு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. இந்த ஓவரை மீடியனுக்கு போட்டிருக்கார் தங்கராசு. பெஸ்ட்
ஓவர் ஆஃப் தி டோர்னமெண்ட்னே சொல்லலாம். மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் தங்கராசு. மூன்றாவது ஓவரை வீச சத்தியமூர்த்தி ஆடுமுனையில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. முதல் பந்தையே டாட்டாக வீசியுள்ளார் சத்தியமூர்த்தி. ஆடுமுனையில் நந்து, ஆடாமுனையில் வடிவேல். மீதமுள்ள 11 பந்துகளில் 33 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. அடுத்த பந்து இரண்டாவது பந்து. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. ஃபீல்டரிடம் தஞ்சம். விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் நந்து. மிகச்சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டுள்ளனர் யங் சேலஞ்சர் சந்தியூர். மூன்றாவது பந்து. ஆடுமுனையில் புதுமுக மட்டை வீச்சாளர் மனோஜ். சந்தித்த முதல் பந்தையே மிகச்சிறந்த அடியாக மாற்றியுள்ளார். 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. 1 ஓட்டங்களை மட்டுமே பெற வாய்ப்பு. மிகச்சிறந்த பந்து வீச்சு திறமை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் சத்தியமூர்த்தி. தான் வீசிய 4 பந்துகளில் 2 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். இது மூலம் 2 பந்துகளில் என்ன நடக்குது என்று பார்ப்போம். மிகச்சிறந்த ஒரு அடி சில அடித்துவிட்டு 1 ஓட்டங்கள் மட்டுமே முடிவடைகிறது. இறுதி பந்து அற்புதமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. மிகப்பெரிய 6. மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி வடிவேலிடமிருந்து. 19 ரன்கள் 3 ஓவர் முடிவில். இன்னும் 25 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம் சதீஷ் பிரதர்ஸ் பாலப்பாளையம். அதை தடுத்தால் யங் சேலஞ்ச் சந்தியூர் வெற்றி பெறலாம். இறுதி 6 பந்துகளில் 25 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். ஆடுமுனையில் மனோஜ். இறுதி ஓவரை வீச ஓப்ளி. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. மிகச்சிறந்தது ஒரு பந்து வீச்சு ஓப்ளியிடமிருந்து. இரண்டாவது பந்து. மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் வடிவேல்.